புனேல உள்ள புகழ்பெற்ற இந்திய திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி கல்லூரியின் தலைவராக கஜேந்திர சௌகான் நியமிக்கப்பட்டதை எதிர்த்து அக்கல்லூரி மாணவர்கள் தொடர்ந்து போராடி வருகின்றனர். அவர்களுக்கு ஆதரவாக சென்னையில் ஒரு நாள் கலை விழா நடத்தப்பட்டுள்ளது. இது குறித்த தொகுப்பை காணலாம். புனே திரைப்பட கல்லூரி மாணவர்கள் போராட்டத்தின் மைய கோரிக்கை தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள கஜேந்திர சௌகானை அப்பதவியில் இருந்து நீக்க வேண்டும் என்பதே. இதற்காக 100 நாட்களை கடந்து அவர்களுடைய போராட்டம் தொடர்கிறது. நாடு முழுவதுமே பாசிச போக்கு நிலவுகின்ற இந்த சூழலில் எல்லா தடங்களிலும் காவிமயமாக்கப்பட்டிருக்கிறதோ என்கின்ற ஒரு சந்தேகம் உலவுகின்ற இந்த சூழலில் அதிகார மையங்களிலும் கட்சி சார்புடைய நபர்கள் அதற்கான தகுதியற்றிருந்த பொழுதும் நியமிக்கப்படுவது என்பது மாணவர்களை மட்டுமல்ல வெகுஜனங்களையும் வெகுவாக பாதிக்கின்ற ஒரு விஷயம். தலை சிறந்த திரைப்பட கல்லூரியின் இப்போதைய நிலை வெட்கக்கேடானது என்கிறார் நடிகை ரோஹிணி. நாங்கள் என்ன செஞ்சாலும் தடுக்கிறதுக்கு யாரும் இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு மனோபாவத்தை தான் காமிக்குது. இது இந்த இடத்துல மட்டும் கிடையாது, நிறைய இடங்கள்ல காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஓங்கி அடிப்பதில் கிழியட்டும் பறைகள் அல்ல பாகுபாடு. பாஜக தலைமையிலான மத்திய அரசு நாட்டையே காவிமயமாக்குவதற்கு தொடர்ந்து முயற்சிக்கிறது என கலை விழாவில் பங்கு கொண்ட கலைஞர்கள் எச்சரிக்கின்றனர். அரசுக்கு சாதகமான நியமனமாக இல்லாமல் தகுதியான நபர் தலைவராக்கப்பட வேண்டும் என்ற மாணவர்களின் கோரிக்கைக்கு தமிழகத்திலிருந்து ஆதரவு எழுந்துள்ளது. மகா தமிழ் பிரபாகரன், நியூஸ் 7 தமிழ், சென்னை.